கடந்த 26 ஆண்டுகள் நிறைவு செய்யும்படியாக தேவன் தாமே நம்ம எல்லாரையும் 26 வருஷம் இந்த சபை மூலியமாக கூடி நம்ம ஆண்டரை ஸ்தோத்தரிக்க தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்தரிப்போமா? உங்கள் எல்லாரையும் தேவனுடைய நாமத்தினால வர வைக்கிறேன். இப்போது துவக்க ஜபமாக நம்ம மத்தியில் ரெவரண்ட் அருள்தாஸ் ஐயா வந்திருக்காங்க. நமக்கு ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணும்படியாக ஐயா நினைக்கிறேன். நம்மளார் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவருமாயிருக்கிற இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமடைகிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சர்வ வல்லமையோடு மகிமையோடு தேவ பிரசன்னத்தோடு கூட எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு அதை பிரதிஷ்டை பண்ணுகிற வேளையிலே கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே தேவாலயத்தில் இறங்கிற்று. எல்லா மக்களும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று மை துதித்து பாடினதான் எங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கடந்த 26 ஆண்டு காலங்கள் தர்மையான மகிமையான ஊழியத்தை அற்புதமாய் நீ நடத்தி வந்திருக்கிறீர். நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு எனக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து வர ஆண்டவரே கடந்த 26 ஆண்டு காலங்கள் இந்த தேவனுடைய வேலையை ஆண்டவரே உண்மை மொத்தமாய் செய்ய தம்முடைய மகனுக்கு கிருபை செய்து வந்ததற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறேன். வரக்கூடிய 27ஆம் ஆண்டு ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க கிருபைதாரும். ஆலயத்தின் எல்லைகளை விரிவாக்குவீராக, ஏராளமான ஆத்துமாக்களை தருவீராக. கர்த்தருடைய கரமுடைய மகனோடும் ஆண்டவரே மகு சோத்திரமுடைய மகன் கட்டின இந்த தேவனுடைய வீட்டோடு கூட ஆண்டவரே நிறைவாக இருக்கிறபடினாலும் நன்றி செலுத்துகிறேன். தர்மையான ஆராதனையை ஆண்டவர் தாமே முழு பொறுப்படுத்த நடத்தணுமே. துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோமா? நம்ம சபை 26 வருஷம் முடிய போது முடிஞ்சிச்சு. அடுத்து 27ஆவது வருஷத்துக்குள்ளார நம்ம எல்லாரும் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம கொஞ்ச நேரம் கொண்டாட போகிறோம். இந்த அருமையான தருணத்தை தேவன் நமக்கு எல்லாருக்கும் வாய்க்க பண்ணி தந்ததுக்காக நம்ம துதித்து ஆராதித்து தேவனை போற்ற போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கப்படுவோம். Praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை துவக்க செய்திருக்கிறார். ஒருத்தருக்கு பர்த்டே அப்படின்னா சந்தோஷப்படுவாங்களா? அந்த வீட்டில் நல்ல கறியும் சோறு போட்டு காலையிலேருந்தே ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஆமாம், ஐயோயோ ஆமாம் தானே? இங்கே பார்த்தா ஏதோ கொண்டாடாதவங்க மாதிரியே பார்க்குறீங்க. ஸோ ஆண்டவர் நமக்கு 26 ஆண்டுகள் நம்முடைய சபை கட்டி 26 ஆண்டுகள் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, எலியேசராய் என் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவர். நம்ம இந்த 26 ஆண்டுகளும் ஆண்டவர் என்னோடு உங்களோடும் இருந்து நடத்தி இருக்கிறாரா? கரெக்ட் தானே? பலவிதமான சூழ்நிலைகள், பலவீனத்தோடு இருந்தோம், சுகவீனத்தோடு இருந்தோம், பலவித கஷ்டங்களோடு நம்ம வந்தோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மோடு இருந்து நம்மளை நடத்தினார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அந்த ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுக்கும்படியாக நான் நீங்களும் வந்திருக்கிறோம். உற்சாகமாக நம்ம ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாடலாமா? எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே, நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும்
எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே. சொல்லலாமா? நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. பார்வோனுக்கு எதிராய் நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. பார்வோனுக்கு எதிராய் நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. என்னிலும் பலவான்கள் எது நிற்கும் போது எனக்காக என் பக்கம் நிற்பவரே. என்னிலும் பலவான்கள் எது நிற்கும் போது எனக்காக என் பக்கம் நிற்பவரே. எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே. நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவர். மறுபடி சொல்லாமா? எலியேசராய் எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே. நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. செங்கடல் முன்பாக நின்ற போது துணையாக நின்ற தெய்வம் அவர். அற்புதமாக வழியை திறந்து அதிசயமாய் நடத்தின தேவன். இந்த 26 ஆண்டுகள் நமக்கு முன்பாக இருந்த எல்லா தடைகளை மாற்றி ஆண்டவர் அற்புத வழியை திறந்து அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தார்ல. செங்கடல் முன்பாக நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. செங்கடல் முன்பாக நிற்கும் போது துணை நின்ற தெய்வம் நீரே. அற்புதமான வழியை திறந்து அதிசயமாய் நடத்துவீரே. அற்புதமாக வழியை திறந்து அதிசயமாக நடத்துவீரே. எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே. நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. மறுபடி சொல்லாமா? எலியேசராய் எலியேசராய் எந்தன் சகாயராய் என்னோடு இருப்பவரே. நடந்திடும் பாதைகள் ஒவ்வொன்றிலும் என்னோடு இருப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் நடந்திடும் ஒவ்வொரு பாதைகளும் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். ஆமென். மோசே சொல்றான், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவிச்சு கொண்டு வந்தாரு. அதனால என் 2வது பையனுக்கு எலியேசர் என்று பெயரிடுகிறான். ஆமென். என்ன அப்படின்னா, மை காட் இஸ் ஹெல்ப் அப்படின்னு போட்டிருக்குது. என் தேவன் எனக்கு உதவி செய்கிறவர். ஆமென். இந்த கால வேளையில எனக்கு உங்களுக்கும் இந்த 26 ஆண்டுகள் இந்த சபையை கட்டி ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் உதவி செய்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? 26 ஆண்டுகள் செஞ்சிருக்கிறார்ல. நம்ம பிறந்ததுலேருந்தே ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஆனா சபை கட்டினதுலேருந்தும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடலை நம்ம பாடுவோம். இந்த பாடல் இப்படி சொல்லுது, புதிய துவக்கத்தை தந்தவர் புதிய காரியம் செய்திடுவார், இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுது. இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் இனிமேலும் என்னை உங்களையும் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டலாமா? புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்திடுவார், இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்தாரே, இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை
உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ள. செல்லமா நன்றி. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. பஞ்ச காலத்திலும் விளைச்சலை நிச்சயமாக தந்து வெட்டிய துறவுகள் எல்லாவற்றிலும் வற்றாத நீரூற்றை தருகிற தேவன். இந்த நாளிலும் நம்ம எங்கெங்கெல்லாம் துறவுகள் வெட்டுறோமோ, எதெல்லாம் துவங்குறோமோ, ஆண்டவர் துவங்குறதுல வெற்றியை தருகிற தேவன். இந்த பஞ்ச காலத்திலும் விளைச்சல் நிச்சயமே. இந்த பஞ்ச காலத்திலும் விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. நாம் அழுத நாட்களுக்கும் உடைந்த நாட்களுக்கும் பதிலாக அவர் மகிமையை விளங்க பண்ணுகிற தேவன். இந்த கால வேளையில பல நாட்களாக நம்ம அழுதிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதற்கு பதிலாக மகிமையை விளங்க நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபையிலே விளங்க செய்கிற தேவனாயிருக்கிறார். நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும், நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. சொல்லாமா எல்லாரும்? புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் நம்மை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் ஆவே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும். நன்றி நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பார்த்தவைகளாம் இனி நிஜமாகிவிடும். நடந்த யாவையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறார். நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்கள் ஆகிடுமே. நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்கள் ஆகிடுமே. நடந்த யாவுமே நன்மையை மாறிடுமே. நடந்த யாவுமே நன்மையை மாறிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள்
உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவரும் ஆமாங்க. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. ஆமென். ஹalleluya. நாம் நினைத்து பார்த்தவர்கள் இனி நிஜங்களாக மாறப் போகிறது. ஆமென். ஹalleluya. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. புதிய துவக்கத்தை தந்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை அப்படின்னு சொல்லுது. ஆமென். எனக்கு உங்களுக்கும் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற அவருடைய ஜனமாகிய எனக்கு உங்களுக்கும் ஒரு நாளும் ஒரு காலம் எனக்கு உங்களுக்கும் தீங்கு செய்ய ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். ஒருவரும் என் மேலும் உங்கள் மேலும் தீங்கு செய்ய கை போடுவதில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். இந்த 26 ஆண்டுகள் சபை கட்டி 26 ஆண்டுகள் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். ஆமா தானே? அப்படிதானே? ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அத்தனை சாட்சிகள் சொல்ல முடியும். ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள். இந்த பாடல் சொல்லுது, முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, புதியவைகளை தோன்ற செய்கிற தேவன். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் புதியவைகளை எனக்கு உங்களுக்கும் தோன்ற செய்கிற தேவன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாடலாமா அந்த பாடல? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லலாமா எல்லாரும்? நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி அவர் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்து நடத்துகிற தேவன். குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையால் நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறார். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை
முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது ஆண்டு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆண்டவருக்கு முழு மனதோடு நம்ம நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். யாருக்கோ செய்த நன்மைகளை நன்றி சொல்லி நம்ம பாட வரல. எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லி நானும் நீங்களும் பாட வந்திருக்கிறோம். ஆண்டவர் துதிக்க வந்திருக்கிறோம். பல நேரங்களில் பலன் இல்லாத நேரங்களிலும் ஆண்டவர் பலனை தந்து உலகம் ஆகாது என்று தள்ளலாம், ஆகாது என்று நமக்கு சொல்லலாம், இது உன்னால முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னால கூடும். கடந்த நாள்ல என்னுடைய யூத் கேம்ப்ல ஒரு ஆண்டவரை அறியாத பொண்ணு சாட்சி சொன்னான். நான் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கிறேன், அங்கெல்லாம் எனக்கு வைப் தான் கிடைச்சது. ஆனா நீங்க சொல்ற இந்த கடவுள் எனக்கு கூட இருப்பாருன்னு நீங்க சொல்றீங்க, என் கூட எப்பவும் கூட ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நான் உணர்றேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க கூட ஆண்டவர் என் கூட இருக்காரு அப்படின்னு உணர்றாங்க. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தேவன் என்று வந்த நானும் நீங்களும் நிறைய நேரத்துல ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத மறந்துடுறோம் இல்ல. நம்ம கூடயே இருக்காரு, ஆனா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே சே இது என்னால முடியாது. ஆனா என் கூட இருக்கிற தேவன் என் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் என்று நம்ம மறந்துடுறோம்ல. இந்த கால வேளையில ஒருவேளை பலனற்று பலனில்லாதவர்களாக நம்ம வந்திருக்கலாம். இந்த பாடல் சொல்லுது, பலனற்று சோர்ந்து போயிருக்கிற என்னை உங்களும் ஆகாதென்று தள்ளப்படலாம், ஆனா தேவன் என்னால் ஆகும் என்று என்னை உங்களையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். பலனில்லா நேரத்திலும் பலனாக இருந்தவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று நீ சொன்னவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று நீ சொன்னவரே. சொல்லமா, பலனில்லா நேரத்திலும் என் பலனாக இருந்தவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும்
நம்பிக்கையாற்ற வேளைகளில் என் நம்பிக்கையாக இருப்பவரே, நம்பிக்கையாற்ற ஆமாப்பா நம்பிக்கையாக இருந்தவரே, பாதை தெரியாத வேளையில் எந்த பாதையாக வந்தவரே, பாதை தெரியாத எஸ் ஜீசஸ் எங்களுக்கு பாதையாக வந்தீங்களேப்பா. பலனெல்லா நேரத்திலும் பலனாக இருந்தவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று நீ சொன்னவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும்போது என்னால் ஆகும் என்று நீ சொன்னவரே, தானிமையான பாதையில் என்னோடு கூடவே நடந்தவரே, தானிமை இந்த 26 ஆண்டுகள் ஆண்டவர் என்னோடு உங்களோட நடந்தாரல்ல. எஸ் ஜீசஸ் நடக்க முடியா நேரத்தில் என்னை தோளில் தூக்கி சுமந்தவரே, நடக்க முடியா நேரத்தில் என்னை தோளில் தூக்கியே சுமந்தவரே, பலனில்லா நேரத்திலும் அப்பா பார்த்து சொல்லமா பலனாக இருந்தவர். ஆமாப்பா ஆகாதென்று ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று நீ சொன்னவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும்போது என்னால் ஆகும் என்று நீ சொன்னவரே, பலனில்லா நேரத்திலும் பலனாக இருந்தவரே, பலனில்லா நேரத்திலும் எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் பலனாக வருகிற தேவன். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் பார்த்தாப்பா சிங்கத்தின் கெபியில இருந்த வேளையிலும் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. அக்னி சூழ்ந்த பொழுதும் 4வது மனிதராக நீர் எங்களோடு உலாவின தேவன். எங்களுடைய பிரச்சனை இல்ல, நாங்க தனிமையா இருக்கிறது போல தெரியலாம், ஆனா உலக மக்களின் கண்களுக்கு முன்பாக நீர் 4வது மனிதராக ஆண்டவரே நீர் தெரிகிற தேவன் அல்லவா. உங்களுடைய நாம மாத்திரம் உயர்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுக நீங்க பெருகணும் அப்பா. இந்த கால வேளையில நீங்க 26 ஆண்டுகள் எங்களுடைய சபையின் வாழ்க்கையிலே, எங்கள் சபையின் குடும்பத்திலே நீ செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சொல்லலாமா எல்லாரும்? உங்க நாமம் மாத்திரம் உயர வேண்டும் அப்பா. நீங்க மாத்திரம் மேன்மை அடையணும். எஸ் ஜீசஸ்.
பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்திடும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். அப்பா, your name alone should be famed, Lord. Oh, உங்க நாமம் மாத்திரம், உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிழிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிழிகள் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். Oh Jesus. ஆமாப்பா, உம்முடைய நாமம் மாத்திரம், நாமம் Hallelujah. 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 Yahweh, hallelujah. Yahweh, hallelujah. 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 Oh Jesus. Hallelujah. Amen. Yahweh, hallelujah. Amen. எனக்காய் ஏந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. எனக்காய் ஏந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை.
நம்மளையும் நம்முடைய சபையும் ஒரு நாளும் ஒரு கால கையேந்த விடவே இல்லை. இனிமேலும் அவர் என்னை உங்களை கைவிட மாட்டார். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே இத்தனை ஜனங்கள் 6 லட்சம் ஜனங்களுக்கு மாமிசம் எப்படி வாழக்கூடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கை குறுகி போனதோ நான் உனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அதை செய்து காண்பிப்பேன். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இது எப்படி ஆகும் முடியலையே, முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். ஒருவேளை மோசேயை போல ஆண்டவரே இது எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம கேட்க கூடும். ஆண்டவர் சொல்றாரு, என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் உங்க கூட இருந்து அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறேன்னு சொல்ற. இதுவரைக்கும் கேட்டதை பார்க்கிலும் மேலாக எனக்கு உங்களுக்கும் செஞ்சிருக்கிறார்ல. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உந்தை ஆழத்தின் உதாரணமாக நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏவீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏவீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. ஆமாப்பா, நாங்க உண்மையே நம்பி வந்திருக்கிற உம்முடைய ஜனமாகிய எங்களை ஒரு நாளும் நாங்கள் ஏமாற்றப்படுகிறது இல்லை. உலகம் எங்களை ஏமாற்றும், ஆனா உண்மையான அன்பை கொண்ட நீர் எங்களை ஒரு நாளும் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. எங்களை கைப்பிடித்து எங்களை நடத்துகிற தேவன், எங்க கூட இருக்கேன்னு சொல்லி எங்களை நடத்துகிற தேவன். இந்த கால வேளையில அவர் உங்களோடு இருக்கிறாருங்க, உங்களை நடத்துவேங்கிறாரு. உங்க கூட இருந்து நான் உன்னை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தேவனை மாத்திரம் விட்டுறாதீங்க. நான் உன் கூட இருக்கிறேன், I am with you அப்படின்னு நான் சொல்றாரு. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவரே.
உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் நித்தமும் என்னை உங்களையும் நடத்துகிற தேவனா இருக்கிறார். எனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 26 ஆண்டுகள் எங்களுக்கும் எங்களுடைய சபை மக்களுக்கும் நீர் போதுமானவராக இருந்து நடத்துனீங்களேப்பா. இந்த புதிய ஆண்டிலும் நீர் எங்களுக்கு அப்படியே செய்யுங்க. இந்த புதிய ஆண்டுல தோண்டுகிற இடங்கள் எல்லாவற்றிலும் நீரூற்றி நீங்க தரப்போறீங்கப்பா. அன்று எங்கெங்கெல்லாம் நாங்க உமக்காக நாங்க தோன்றோமோ அந்த இடத்துல நீரூற்றி நீங்க தரப்போறீங்கப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. மீதியான வேலையிலும் நீர் எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம்.